1916 கோடி ரூபாய் செலவில் கொண்டுவரப்பட்ட அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். ஈரோடு, திருப்பூர், கோவை மாவட்ட விவசாயிகளின் நீண்ட கால கோரிக்கை நிறைவேற்று. அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தின் மூலம் ஈரோடு, திருப்பூர், கோயம்புத்தூரில் 1045 நீர்நிலைகளை நிரப்ப நடவடிக்கை. 3 மாவட்டங்களில் 24,468 ஏக்கர் நிலங்கள் பாசனம் பெறும் என்றும் அரசு தகவல். ஈரோடு, திருப்பூர், கோவையில் உள்ள மொத்தம் 128 கிராமங்கள் வழியாக பயணிக்கும் அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தின் ராட்சத குழாய். வறட்சியான பகுதியில் நிலத்தடி நீரை செறிவூட்டும் இத்திட்டத்திற்கு தண்டவாளம், சாலைகளுக்கு அடியிலும் இரும்பு குழாய் அமைப்பு. கொல்கத்தாவில் பெண் மருத்துவர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொல்லப்பட்டதை கண்டித்து நாடு முழுவதும் மருத்துவர்கள் வேலைநிறுத்த போராட்டம். பல்வேறு இடங்களில் புறநோயாளிகள் பிரிவு மூடப்பட்டதால் பல மணி நேரம் காத்திருந்த மக்கள். தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் அரசு மருத்துவமனைகளில் மருத்துவர்கள் பணி புறக்கணிப்பு போராட்டம். கொல்கத்தா பெண் மருத்துவர் மரணத்திற்கு நீதி கேட்டும் தங்களுக்கு பாதுகாப்பு கோரியும் முழக்கம். தனது மகள் குறித்து தவறாக தகவல்களை பரப்ப வேண்டாம் என உயிரிழந்த பெண் மருத்துவரின் தந்தை வேண்டுகோள். பெற்ற மகளை இழந்த தமக்கு கோடிக்கணக்கான மகள்கள் கிடைத்திருப்பதாக நெகிழ்ச்சி. மருத்துவர்கள், மருத்துவ பணியாளர்கள் மீது தாக்குதல் நடத்தினால் காவல்துறையில் புகார் அளித்து 6 மணி நேரத்திற்குள் வழக்கு பதிவு செய்யப்பட வேண்டும். மீறினால் மருத்துவமனை நிர்வாகங்களே பொறுப்பு என மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் உத்தரவு. சென்னை பெருநகர் மற்றும் புறநகர் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் மழை பெய்ய வாய்ப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என வானிலை மையம் தகவல். விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, பெரம்பலூர், அரியலூர் உள்ளிட்ட 8 மாவட்டங்களில் இன்று ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பு. சேலம், தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி உள்ளிட்ட 8 மாவட்டங்களில் இன்று ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பு. நாடு திரும்பிய மல்யுத்த வீராங்கனை வினேஷ் போகத்திற்கு டெல்லி விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு. சக மல்யுத்த வீரர் வீராங்கனைகள் கண்ணீர் மல்க வினேஷ் போகத்தை ஊர்வலமாக அழைத்துச் சென்றனர். நீட் பெயரில் அரசியல் நாடகம் நடத்தும் முதலமைச்சர் இனியாவது ஆக்கப்பூர்வ நடவடிக்கையில் ஈடுபட வேண்டும் என எடப்பாடி கே. பழனிசாமி வலியுறுத்தல். அமைச்சர் சொன்ன நீட் ரத்து ரகசியம் எப்போது வெளியில் வரும்? இன்னும் எத்தனை மாணவர்கள் உயிரிழப்பதை நாம் பார்க்க வேண்டும் என்றும் கேள்வி. தண்டவாளத்தில் இருந்த பாறை போன்ற பொருளை சபர்மதி ரயில் தடம் புரள காரணம் என தகவல். புலனாய்வு பிரிவினர் மற்றும் உத்தரப்பிரதேச போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருவதாக ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தகவல். தமிழக வெற்றிக் கழகத்தின் கட்சிக் கொடியை வரும் 22ஆம் தேதி அறிமுகம் செய்கிறார் நடிகர் விஜய். கட்சியின் முதல் மாநாட்டை அடுத்த மாதம் நடத்துவது குறித்து நிர்வாகிகளுடன் ஆலோசிக்கவும் திட்டம். ஹிஸ்புத் தஹ்ரீர் என்ற தடை செய்யப்பட்ட அமைப்புக்கு ஆள் சேர்த்ததாக வழக்கு. சென்னை ராயப்பேட்டையில் ரகசிய கூட்டம் நடந்ததாக கூறப்படும் தனியார் மண்டபத்தில் NIA அதிகாரிகள் விசாரணை. நெல்லை மாவட்டம் திசையன்விளை அருகே சகோதரர்கள் 2 குத்தி கொலை. கோயில் கொடை விழாவில் நடந்த தகராறில் கொல்லப்பட்ட கொடூரம். 4 பேருக்கு வலைவீச்சு. கனமழையை தொடர்ந்து ராஜஸ்தானின் ஜெய்ப்பூரில் சரிந்து விழுந்த அடுக்குமாடி கட்டிடம். 4 மாடி கட்டிடத்தில் இருந்த 15 பேர் முன்கூட்டியே வெளியேற்றப்பட்டதால் உயிரிழப்பு தவிர்ப்பு. சிவகங்கை மாவட்டம் காளையார்கோவில் அருகே காவல் உதவி ஆய்வாளரை அரிவாளால் வெட்டிவிட்டு தப்ப முயன்ற ரவுடியை சுட்டு பிடித்த போலீசார். காயமடைந்த SI மற்றும் ரவுடி சிவகங்கை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதி. ஆவணி மாத பூஜைக்காக சபரிமலை ஐயப்பன் கோயில் நடை திறக்கப்பட்டது. வெளிமாநிலங்களில் இருந்தும் திரளான பக்தர்கள் அதிகாலையிலேயே குவிந்தனர். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 840 ரூபாய் உயர்வு. 1 கிராம் தங்கம் 6,670 ரூபாய்க்கும் சவரனுக்கு 53,360 ரூபாய்க்கும் விற்பனை.